ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபோன்பேவில் எப்படி நம்ம கேஷ்பேக்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் க்ளைம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஆமாங்க, இப்போ நார்மலாக ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பில் பேமெண்ட் பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லை ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அப்போ நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னே நம்மளுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. அது நம்ம எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் 5 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 ட்ரான்சாக்ஷனுக்கு 50 ரூபா ஆச்சு. அதை நீங்கள் ஏன் மிஸ் பண்ணோன்னு ஈஸியாக க்ளைம் பண்ணிக்கலாம் இந்த ரிவார்ட்ஸு கேஷ்பேக் கூப்பன்ஸ்லாம். அது எப்படி தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டனுங்க அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சாப்புக்கு. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெனு பேஜில் தான் இருப்பீங்க. மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. ஆமாங்க, இந்த ஃபோன்பே அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடுவோம். இதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம லிங்க் பண்ணி வச்ச ஏடிஎம் அந்த இது இருக்குது. அப்புறம் ஃபோன்பே வேலட்னு 0 இருக்குது. அது கீழே பாருங்கள், வியூ ஆல் பேமெண்ட் மெத்தட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. அந்த வியூ ஆல் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தோன்னு பாருங்கள், ஃபோன்பே வேலட் இருக்குது, ஃபோன்பே கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது. சரிங்களா, அந்த கிஃப்ட் கார்டுன்னு சொல்லி இருக்குங்களா. அது ஃபோன்பே வேலட்டு கீழே அது ஃபோன்பே கிஃப்ட் கார்டுன்னு சொல்லி இருக்குது. அந்த பக்கத்தால் மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. அந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா தான் அதுக்குள்ளே தான் நம்ம ரிவார்ட்ஸ் அந்த கேஷ்பேக்கு கூப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் அந்த மேனேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே கிளைம் கிஃப்ட் கார்டு சொல்லி இருக்குது. அது நான் கிளைம் கொடுத்தா அது கேட்குது அந்த கிஃப்ட் கார்டு நம்பரில். அது நான் போட்டு நான் கிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கேஷ்பேக் இருந்துச்சுன்னா அது கிளைம் வருது. அதே போல் கூப்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கிளைம் பண்ணுறாப்புல வரும். இது மாதிரி ஒவ்வொரு கிளைம்லாம் வரும். நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிவார்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கேஷ்பேக்கை நம்ம விடணும். அதனால தாங்க ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம் இந்த இப்படி போனீங்கன்னா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு கூட நோட்டீஸ் வரும். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அப்படி உங்களுக்கு ஒரு மோடிஃபிகேஷன் கிடைச்சாப்புக்கு அது பண்ணுறதுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.